நண்பர்களே வணக்கம். எல்லாரும் வாங்க ஒரு அருமையான கில்மாவான ஒரு நார்வீஜியன் படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு ரொம்ப கில்லாடியான ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தன் அவனோட டீச்சரை பார்த்து ஆசைப்பட்டு அவங்கள எப்படியாவது கரெக்ட் பண்ணி நல்லா மேட்டர் போடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இந்த டீச்சர் பாக்குறதுக்கு ஒரு பயங்கரமான நாட்டு கட்டையா இருக்காங்க. அதனால இந்த பையனுக்கும் அவனோட ஆசையை கட்டுப்படுத்தவே முடியல. அதனால இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றான்னா, ரொம்ப புத்திசாலித்தனமா இந்த டீச்சரை கரெக்ட் பண்ணி அவன் எப்படி எல்லாம் ஆசைப்பட்டானோ அதே மாதிரி அவங்கள நல்லா மேட்டர் போட்டு என்ஜாய் பண்றான். அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் அப்படியே நைஸா கழண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தபோது அங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு வைக்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ஸ்டூடெண்ட்டை விட ரொம்ப அதிகமா மேட்டர் ஆசை உள்ளது இந்த டீச்சருக்கு தான். ஒரு தடவை அவன் டீச்சரை நல்லா போட்டான். ஆனா இவங்களுக்கு தினமும் அதே மாதிரி மஜாவா வேணும் அப்படின்னு அவன் பின்னாடியே ஒரு பைத்தியக்காரி மாதிரி அவனை விடாம துரத்திக்கிட்டே இருக்கா. அந்த பையன் எங்க போனாலும் அவன் பின்னாடியே போறது, அவன் வீட்டுக்கு போறது அப்படின்னு இந்த டீச்சர் மனசுக்குள்ள இவ்வளவு வெறித்தனமான ஒரு மேட்டர் ஆசை இருக்கு அப்படின்றத அந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டு அவனும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். முதல்ல இந்த ஸ்டூடெண்ட் அவனோட ஆசைக்காகவும் தேவைக்காகவும் இவங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். ஆனா அது முடிஞ்சதும் இந்த டீச்சர் அவங்களோட உடம்பு தேவைக்கும் ஆசைக்காக எல்லையை மீறி இவனை நல்லா வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த டீச்சருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க புருஷன் தினமும் வீட்டுல தங்குறது கிடையாது. வாரத்துல 2 நாள் மட்டும்தான் அவரு வீட்டுக்கு வருவாரு. மத்த நாள்லாம் இவங்க தனிமையில இருக்கிறதால இது மாதிரி மேட்டர் விஷயங்களுக்கும் பலான லீலைகளுக்கும் இவங்களுக்கு ரொம்ப வசதியா போகுது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் ஒரு நாளும் புது புது வித்தைகளை கண்டுபிடிச்சு ஒருத்தர் மாத்தி வெறித்தனமா சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. அப்படி இவங்க தினமும் எல்லைய மீறி ஒரு பாதுகாப்பும் இல்லாம வெறித்தனமா மேட்டர் போட்டதால இந்த டீச்சரு கர்ப்பமாயிடுறாங்க. அதை கேட்டதும் அந்த பையனுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சே அப்படின்னு கதறி அழுகுறான். ஆனா நம்ம டீச்சருக்கு சுத்தமா பயமே இல்ல. அப்படிப்பட்ட எதுக்கும் துணிஞ்ச ஒரு வெறி பிடிச்ச டீச்சர். இந்த டீச்சரோட புருஷனுக்கு லைட்டா டவுட் வர ஆரம்பிக்குது. ஏன்னா பொண்டாட்டியோட உடம்பு லைட்டா மாறுது. அது மாதிரி இன்னும் சில விஷயங்களை பார்த்து இந்த புருஷங்காரனுக்கும் லைட்டா ஒரு டவுட் வருது. நம்ம வேற நிறைய நாள் வீட்டுல தங்குறது கிடையாது, அதனால இவ ஏதாவது தில்லாலங்கடி வேலை செய்யறாளா அப்படின்னு அவர் மனசுல டவுட். அப்படி இருந்தும் அவர் என்ன ஸ்டெப் எடுக்கிறாரு அப்படின்றத கிளியரா காமிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த டீச்சரும் இந்த பையனும் அவங்களோட இந்த கில்மாவான உறவை தொடர்ந்தாங்களா, புருஷன்கிட்ட மாட்டினாங்களா, வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்ததா அப்படின்ற ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ரொமான்டிக் கதையை சொன்ன படம் தான் An Affair. இது ஒரு இங்கிலீஷ் படம் கிடையாது, இது நார்வீஜியன் படம். நண்பர்களே வாங்க இப்போ படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். ஒரு டீச்சரா வேலை செய்யறாங்க. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஒரு வேற லெவல் நாட்டுக்கட்டை அப்படின்னு வச்சுக்கோங்க. இவங்க பாடம் எடுக்க போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்களை பார்த்து சைட் அடிக்கிறதும் வேற பல விஷயங்களை செய்வதும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அதெல்லாம் கண்டுக்காம அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அடக்க ஒதுக்கமா வாழ்ந்துட்டு வர ஒரு சாதாரண ஒரு டீச்சர். அப்படி இருக்க இவங்க ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இவங்களை பார்த்து பயங்கரமா ஆசைப்படுறான். எப்படியாவது இவங்களை கரெக்ட் பண்ணி நல்லா மேட்டர் போடணும் அப்படின்னு அவன் மனசுல முடிவு செய்யறான். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு அவனுக்கு லைட்டா அடிபடுது. இந்த டீச்சர் அவனுக்கு மருந்து வச்சு விடுறாங்க. அவங்க கொஞ்சம் அப்படி பக்கத்துல வந்ததும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவன் நச்சுன்னு ஒரு உம்மா ஒண்ணு கொடுத்துறான். அவங்க விலகி போவாங்கன்னு பார்த்தா அவங்களும் பதிலுக்கு நல்லா வெறித்தனமா நச்சுன்னு 2 பேரும் மாத்தி உம்மா கொடுத்துக்கிறாங்க. அப்பவே இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க், ஒரு காட்டு தீ மாதிரி உள்ள ஒரு நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிக்குது. அது ஒரு காலேஜ்ன்றதால மத்த விஷயங்களை அங்க வச்சு பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, மத்தது எல்லாத்தையும் இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த டீச்சர் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப குற்ற உணர்வா ஃபீல் பண்றாங்க. நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, இது மாதிரிலாம் செய்யறது தப்பு, புருஷனுக்கு துரோகம் செய்யக்கூடாது அப்படின்லாம் ரொம்ப கிரிஞ்சா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு மெசேஜ் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு நடந்ததை மறந்துடு, நமக்குள்ள ஏதோ ஒரு சின்ன தப்பு ஒண்ணு நடந்து போச்சு, அது இனிமே நடக்காம பாத்துக்கணும், இன்னைக்கு நடந்தது ஒண்ணுமே இல்ல, அதை மறந்துடு அப்படின்னு இவங்க மெசேஜ் அனுப்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பையன் ஒரு வேற லெவல் ஒரு மெசேஜ இந்த டீச்சருக்கு அனுப்புறான். அது என்னன்னா, அவனோட ஆண் உறுப்பை போட்டோ எடுத்து அதை இந்த டீச்சருக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த போட்டோவை பார்த்ததும் டீச்சர் அம்மா மனசுல நெருப்பு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் எது வேணாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களோ இந்த போட்டோவை பார்த்ததுல இருந்து அது மட்டும் போதும் அப்படின்னு அவங்கள நினைக்க வைக்கிற மாதிரி இருந்தது அந்த போட்டோ. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. அப்போ அந்த பையன் அனுப்புன அந்த போட்டோ எப்படி இருந்திருக்கும்னு நீங்களே கற்பனை செஞ்சு பாத்துக்கோங்க. அந்த போட்டோவை பார்த்ததும் அவங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இது எப்படியாவது வேணும், இன்னைக்கே வேணும் அப்படின்னு துடியா துடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு அவங்களே அவங்களுக்கு இன்பத்தை கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போன் எடுத்து அந்த பையனுக்கு திரும்பவும் ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இந்த வாரம் ஃப்ரைடேக்கு மேல என் புருஷன் வீட்டுல இருக்க மாட்டான், அதனால நீ வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்து உனக்கு பாடங்கள்ல நிறைய சந்தேகம் இருக்குன்னு சொன்னல, அதை எல்லாத்தையும் ரொம்ப விளக்கமா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு காமெடியா ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புறாங்க. ஆனா அந்த பையனுக்கு ஃப்ரைடே வரையெல்லாம் வெயிட் பண்றதுக்கு பொறுமை இல்ல. மறுநாள் 2 பேரும் காலேஜ்ல சந்திக்கிறாங்க. இவனை பார்த்ததும் இவன் அனுப்புன அந்த போட்டோ தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது. அது அவங்க மனசுல இருந்து போகவே மாட்டுது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு போட்டோ. அன்னைக்கு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு சாயந்தரம் அவங்க கார்ல ஏறி போகலாம்னு அப்படி பார்த்த போது இந்த பையன் ஓடி வந்து அந்த காருக்குள்ள ஏறிக்கிறான். அப்புறம் என்ன வெறித்தனமான உம்மால ஆரம்பிச்சு பல விஷயங்களை கடந்து ஒரு வேற லெவல் மேட்ரு, நண்டு பிடிக்கிறது, புல்லாங்குழல் வாசிக்கிறது அப்படின்னு விதவிதமான லீலைகளை செஞ்சுக்கிட்டு அந்த காருக்குள்ளே ஒரு வேற லெவல் மேட்ரு. இதெல்லாம் முடிஞ்சு 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா இதுக்கப்புறம் இந்த டீச்சர் அனுப்புற எந்த மெசேஜுக்கும் இந்த பையன் ஒரு உருப்படியான மெசேஜை திரும்ப அனுப்ப மாட்டான். அவனுக்கு முன்ன இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட், முன்ன இருந்த அந்த வெறி அதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த டீச்சர் நோட் பண்றாங்க. அவனை அப்புறம் சந்திச்சு ஏன் என் மெசேஜுக்கு நீ ரிப்ளை கொடுக்க மாட்டேற, ஏன் நான் போன் பண்ணா எடுக்க மாட்டேன் அப்படிலாம் இந்த டீச்சர் கேட்கும்போது, நான் பிஸியா இருந்தேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது, அது மாதிரி இவன் எதையாவது சொல்லி முழப்பிக்கிட்டே போறான். அவனோட ஆசை தீர ஒரு தடவை செஞ்சுக்கிட்டான். அதுக்கு மேல அவனுக்கு திரும்பவும் இதை செய்யணும் அப்படின்னு விருப்பம் இல்ல போல அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பையனோட நெருப்பு அணைஞ்சு போச்சு. ஆனா இவங்களோட நெருப்பு, இவங்களோட காட்டு தீ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி நீ உன்னோட நெருப்பு அணைஞ்சதும் என்னை விட்டுட்டு போலாம், என்னோட நெருப்பு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அத நீ ஒழுங்கா அணைக்காம உன்னை விடவே போறதில்ல ராஜா அப்படின்னு இந்த டீச்சர் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் இவங்களோட ஆசை ரொம்ப அதிகமா இருக்க அந்த பையனை தேடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போனா அவன் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்க நைஸா உள்ள போய் அந்த பாத்ரூம்ல வச்சு 2 பேரும் நல்லா வெறித்தனமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு வந்ததும் இவங்களோட புருஷனுக்கு இவங்க மேல பயங்கர சந்தேகம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரே ஆப்சன்ட் மைண்டடா இருக்கா, யாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கா, வேற எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனா மனசுல வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்கா, சம்திங் ராங் அப்படின்னு புருஷன்காரனுக்கு இவங்க மேல பயங்கர டவுட். ஆனா அப்படி என்னதான் இவ பண்றா அப்படின்னு இவருக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. அப்புறம் மறுநாளைக்கு இந்த டீச்சர் இந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு திரும்பவும் மேட்டர் பண்ணலாம் அப்படின்னு இவங்க கூப்பிடுறாங்க. ஆனா அவன் இவங்க முகத்துல அடிச்ச மாதிரி முடியாது அப்படின்னு சொல்றான். எனக்கு இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, நான் சீரியஸா அவளை லவ் பண்றேன், உங்களுக்கு வேற 50 வயசு இருக்கும் போல, எப்படி நீங்க தினமும் நான் உங்களை மேட்டர் பண்ணுவேன் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க, எனக்கு இனிமே இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு அவங்கள அசிங்கப்படுத்தி ஒரு பதில் கொடுக்குறான். அதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணோட போனை ஹேக் பண்ணி அவளோட 2-3 அசிங்கமான போட்டோஸை தூக்கி Facebookல போட்டுட்டு அதை செஞ்சதெல்லாம் இந்த பையன் தான் அப்படின்னு மாத்திடுறாங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எப்படியாவது பிரேக்கப் பண்ணிடணும் அப்படின்னு இவங்க செய்யறாங்க. இவங்களோட மேட்டர் ஆசையில இப்ப குறுக்க நிக்கிறது இந்த பொண்ணு தானே, அவளை எப்படியாவது அவாய்டு பண்றோம்னா திரும்பவும் இந்த பையன் கூட பல லீலைகளை செஞ்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே அது நடக்கவும் செய்யுது. ஆனா அப்படி இருந்தும் இந்த பையனுக்கு இவங்க மேல கொஞ்சம் கூட ஆசையே வர மாட்டேது. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு போலியான ஒரு பிரெக்னன்சி ரிப்போர்ட்டை ஒன்னு தயாரிச்சு இவங்கிட்ட கொண்டு வந்து காமிச்சு, நீ அன்னைக்கு பண்ணதுல நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன், என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பா அப்படின்னு சொல்லி இவனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டதும் இவனுக்கு தூக்கி வாரி போடுது. அதிர்ச்சி தாங்க முடியாம அழுகுறான் கார்லயே உட்காந்துக்கிட்டு. இவங்க 2 பேரும் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது கார்ல. இவன் அழுகுறத பார்த்ததும் அவனை கட்டிப்பிடிச்சு அவனை சமாதானப்படுத்துற மாதிரி நடிச்சுக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த காருக்குள்ளேயே திரும்பவும் 2 பேரும் மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் கர்ப்பமா இருக்கிற இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இது உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும் அப்படின்னு நைஸா இவனை மிரட்டவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்கு வந்ததும் இதெல்லாம் பார்த்து பயந்து இப்படி போனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு ரொம்ப பேனிக் ஆகி அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். அப்புறம் அந்த பையனோட அம்மா ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பயங்கரமா சத்தம் போடுறாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ ஒரு டீச்சர், இது மாதிரி ஒரு வேலையை செய்யறியே, அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. அதை கேட்டு ஹீரோயினோட புருஷனுக்கும் எல்லா மேட்டரும் புரிஞ்சு போகுது. அப்புறம் இந்த நியூஸ் அந்த ஊரு ஃபுல்லா காட்டு தீ மாதிரி பரவி எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுது. இவங்க காலேஜ்ல மட்டும் தெரியாமலா போக போது அங்க இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த டீச்சரால வெளியே தலை காட்டவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான வாழ்க்கை. இப்போ இது மாதிரி எல்லையை மீறி வெறித்தனமா இவ்வளவு கேவலமா அசிங்கமா ஒரு தில்லாலங்கடி வேலை செஞ்சதால இவங்க புருஷன் இவங்களை விவாகரத்து பண்ணிடுறாரு. அப்புறம் என்ன, அந்த ஸ்கூல்லயும் இவங்களை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இனிமே என்னடா பண்றது அப்படின்னு அந்த காலேஜுக்கு வெளியில இவங்க வந்து நின்னுகிட்டு ரொம்ப சோகமா யோசிக்கிறாங்க. அதை அப்படியே லாங் ஷாட்ல காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. என்ன நண்பா, இந்த படத்தோட கதை எப்படின்றது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இது மாதிரி தரமான இங்கிலீஷ் படங்களோட கதைகளை வீடியோவா போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். நண்பர்களே, வேறு ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.